வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். மனைவிக்கு புற்றுநோய், வீட்டுக்கு திடீர் விசிட் அடித்த சிவாஜி, ஆசீர்வாதத்தால் மாறிய தருணம் பற்றி தயாரிப்பாளர் நிகழ்ச்சி. அங்கே என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகர் சிவாஜி கணேசன் தனது வீட்டிற்கு வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தனது மனைவியை பார்த்து குறித்து பிரபல தயாரிப்பாளர் மனம் திறந்து பேசியிருக்கிறார். தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்களாக வலம் வருபவர் தான் கலைப்புழு எஸ்தானோ. இவர் கடந்த 1985ஆம் ஆண்டு வெளியான யார் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அவதாரம் எடுத்தார். அன்று முதல் இன்று வரை பல்வேறு படங்களை தயாரித்திருக்கிறார். முன்னணி நடிகரான விஜய், அஜித், தனுஷ் போன்ற படங்களை தயாரித்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் முதல் தற்போதைய தலைமுறை வரை தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ்தானுவை தெரியாத ஆட்களே கிடையாது. இவரது படங்கள் தனித்துவமான விளம்பர உத்திகளை இந்திய அளவில் அவருக்கு புகழை தேடி தந்தது. தற்போது இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் அரசன் திரைப்படம் தயாரிக்கிறார். முதலாக வெற்றிமாறன் சிம்பு கூட்டணி அமைந்ததில் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த படம் வட சென்னையில் நடக்கும் கேங்ஸ்டர் கதைகளை மையமாக வைத்து உருவாகுவதாக சொல்லப்படுகிறது. இப்படி பிஸியான தயாரிப்பாளராக வலம் வரும் கலைப்புலி தானோ சிவாஜி குறித்து நேர்காணல் ஒன்றில் மனம் திறந்திருக்கிறாரு. ஏன் என் மனைவியை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருந்தார். அப்போது நாங்கள் என் மனைவியை கூட்டிக் கொண்டு சிங்கப்பூருக்கு சிகிச்சை செல்ல இருந்தோம். அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சிவாஜி தான் கமலா அம்மாவுடன் என் வீட்டிற்கு வந்தார். எனக்கு தூக்கு வாரி போட்டது. என் மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. என் மனைவிடம் சொல்லாமலே நாங்கள் வேலைகளையும் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது சிகிச்சை செல்லும் பொழுது கூட மயக்க ஊசி போட்டு மயக்கத்தில் தான் இருந்தாங்க. வீட்டிற்கு சிவாஜி கணேசன் வந்ததுமே நான் அவரிடம் என் மனைவிக்கு புற்றுநோய் பற்றி தெரியாது என சொன்னேன். அவங்க நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கூறினாங்க. இருவருமே என் மனைவி நலம் விசாரித்தாங்க. சிவாஜியை பார்த்ததுமே என் மனைவி எழுந்து பூஜை அறைக்கு சென்று பிரசாதம் எடுத்து வந்து அவர் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அந்த நிகழ்வை என்னால் மறக்க முடியாது. இந்த நிலையில் என்னுடைய மனைவி ரொம்பவே தீவிர சிகிச்சையில் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. இது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியை கொடுக்குது. இதை பற்றி நீங்கள் என்னென்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.